ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் நடிக்க வேண்டிய படம் அது. ஓகே. பொறந்து விடா புகுந்து விடா. ஆ. அவர் தான் வந்து முதல்ல கதை சொன்னவருங்க. சரின்னாரு. அப்புறம் பானுப்பிரியா எல்லாம் போட்டு போனோம். அப்புறம் என்ன நான் படத்த பொறந்து விடா புகுந்து விடாவுல கொஞ்சம் லேடீஸுக்கு கிளைமேக்ஸில கொஞ்சம் ம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இல்லையா? ஆமா, ஆமா. லேடீஸ் மேல கொஞ்சம் முடியும். அப்புறம் பாக்யராஜ் சார் சொன்னாரு, "யோ நயா நான் ஒரு ஹீரோவா இருக்கிறேன் நானு. இந்த லேடீஸ் மேல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எனக்கு தகுந்த மாரி மாறுங்க." "இல்ல சார் மாத்துனா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அந்த கதை அடிபட்டு போயிடும். கதையே கொஞ்சம் லேடீஸுக்கு 60% ஜென்ஸுக்கு 40% தான்." ம். அப்படின்னு. அவரு கொஞ்சம் கொஞ்சம் மாத்தியா தப்பு இல்ல அப்படின்னாரு. கொஞ்சம் எனக்கு அந்த கதை அடிபடும்னு நெனைக்கிறேன் சார். ஏன்னா தெரியும் அவரு குரு நம்ம ம். சிஷ்யன். இருந்தாலும் அந்த பேட்டர்னுக்கு ஒண்ணு இருக்குல்ல, இல்லையா? ஆமா. அப்போ அப்படியே பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன், என்னடா இது இந்த படத்துல வந்து பாக்யராஜ் சார் சொல்ற மாரி மாத்துனா அந்த படம் அடிபட்டு போயிடும். ம். அதே நேரத்துல அடுத்த படத்துல கூட பண்ணிக்கலாம் பாக்யராஜ் சார் அப்படின்ட்டு. அப்புறம் யோசிக்கும்போது அப்புறம் சிவகுமார் அண்ணன்ட்ட போய் பார்த்தேன். அப்ப படம் பண்ணல. ஒரு 10 வருஷம் சும்மா ரெஸ்ட்ல தான் இருந்தாரு அவரு. "என்ன ஏன்?" அப்படின்னாரு. "இல்லண்ணா நீ நடிக்கிறீங்க. எனக்கு ஏஜ் அதிகமாச்சுயா, இப்போ ஹீரோவ பண்ணா ஓடுமான்னாரு." "அதெல்லாம் பார்த்தல சார். எனக்கு நேம் இருக்கு. பிசினஸ் ஆயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆள் நல்லா உடம்பு நல்லா கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. வாங்கன்னு" கூப்பிட்டு அந்த பொறந்து விடா புகுந்து விடால நடிக அவர கூப்பிட்டேன். வந்தாரு.